நேரம் நல்லா இருந்தால் ஒரு நொடியில் வாழ்க்கை வேறு லெவலில் மாறிடும். அதே நேரம் சரியில்லாமல் போச்சுன்னா நொடி பொழுதில் வாழ்க்கை முடிஞ்சிடும். பெரும்பாலும் இதுக்கு கவனக்குறைவு தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைமாத கர்ப்பிணிக்கு பிறக்க போகிற குழந்தைய நினச்சி நிறைய கனவுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு சுக்கு நூறாக உடஞ்சி குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த செய்தி கேட்குறவங்களுக்கும் மனசு உடைஞ்சு தான் போகும். கஸ்தூரி தலைப்பிரசவத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த நிறைமாத கர்ப்பவதி. சென்னையில் கணவரோட வசித்து வந்த இவங்க பிறக்க போகிற குழந்தைக்காக நிறைய கனவுகளையும் திட்டங்களையும் வச்சுருந்தாங்க. எப்போ வளைகாப்பு, எப்போ டெலிவரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், குழந்தைய எப்போ கையில் எடுத்து கொஞ்சம் போகிறோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் வளைகாப்புக்கு நாள் குறிச்சாங்க பெரியவங்க. கஸ்தூரிக்கு சொந்த ஊர் சங்கரன் கோயில். ஸோ வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ரயிலில் டிக்கெட் போட்டார் கணவர். உறவுகள் புடைசூழ சென்னை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி உக்காந்தாங்க. கஸ்தூரி புன்சிரிப்போடவே இருந்தாங்க. ஆனால் அதுதான் அவங்களோட கடைசி சிரிப்புன்னு கூட இருந்தவங்களுக்கு தெரியாது. எழும்பூர்லேருந்து புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்தை தாண்டி விருத்தாச்சலத்தை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. கர்ப்பமாக இருக்கிறதால அடிக்கடி இயற்கை உபாதைக்காக ரெஸ்ட் ரூமுக்கு எழுந்து போனாங்க கஸ்தூரி. இடையில வாந்தியும் வந்ததால் கதவோரமாக இருக்கிற வாஷ் பேஷினை நோக்கி போனப்போ தான் அந்த விபரீதம் நடந்துச்சு. தனியாக போன கஸ்தூரி வாஷ் பேஷினில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ரயிலும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. ரயில் பெட்டி ஷேக் ஆனது நல்லாவே தெரிஞ்சது. இதில் பேலன்ஸ் மிஸ் ஆக நிறைமாத கர்ப்பவதி கஸ்தூரி நிலை தவறி அலறல் சத்தத்தோட இருப்பு பாதையில் விழுந்திருக்காங்க. ரயிலில் இருந்த பயணிகள் அலறி கத்தினாங்க. இதய துடிப்பே நின்னா மாதிரி தவிச்ச சொந்தக்காரங்க அபாயச்சங்கிலியை பிடிச்சு இழுக்க ட்ரை பண்ணாங்க. பட் நோ யூஸ். ரயில் நிற்கவே இல்லை. பக்கத்து பெட்டிக்கு பதறி ஓடினாங்க. அங்கே சங்கிலியை இழுத்து ரயிலை நிப்பாட்டுறதுக்குள்ள 8 மீட்டர் தொலைவை கடந்திருந்தாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆயிட்டதால இருப்பு பாதையில் வெளிச்சமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருள் தான். கஸ்தூரி எங்கே விழுந்து கிடக்குறாங்கன்னு சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ரயிலை விட்டு இறங்கி தேடினாங்க. ஆனால் பதட்டத்திலையும் பரிதவிப்புலையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. பத்து நிமிஷம் நடுவழியில் நின்ன ரயில் மெல்ல நகர்ந்து பக்கத்தில் இருக்கிற விருத்தாச்சலம் ஸ்டேஷனுக்கு போச்சு. அங்கே இறங்கினவங்க ரயில்வே போலீஸ் கிட்ட விஷயத்தை சொல்ல ஸ்பாட்டுக்கு போய் தேட ஆரம்பிச்சாங்க. 2 மணி நேர தேடலுக்கு அப்புறம் கஸ்தூரியோட உடல் தான் கிடைச்சது. அபாயச்சங்கிலி ப்ராப்பராக வேலை பார்த்துருந்தா கஸ்தூரி விழுந்தப்பவே இறங்கி காப்பாற்றிருக்கலாம்னு பயணிகள் அங்கலாய்க்கிறாங்க. ட்ரெயின் எதுவுமே ஒர்க் ஆகல, செயின் எதுவுமே ஒர்க் ஆகல. பிடிச்சு இழுத்து பார்த்தா அந்த உள்முறப்பட்டது அந்த இடத்துல தான் நின்று இருக்கு. அது கத்தி கதல் டீச்சரை போய் கூட்டிட்டு வந்த பிறகு அவளை எல்லாரும் நிப்பாட்டினாங்க. அது பிறகு நிப்பாட்டு அப்பவுமே நிப்பாட்டினா கூட கொஞ்சம் காப்பாத்திருக்கலாம், விழுந்த உடனே கொஞ்சம் காப்பாத்திருக்கலாம். எல்லாருமே செயினை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல, எந்த எதுவுமே ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போய் அங்கே ஓடி போய் அங்கே ஒருத்தங்க நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி நின்றுச்சு. அதுக்குள்ளே வண்டி இங்கே வந்துருச்சு. 8 கிலோமீட்டர் தாண்டி வண்டி இங்கே வந்துருச்சு. எங்களுக்கு வண்டி அங்கேயே நின்றதா கூட அந்த பிள்ளைய அங்கே ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிருப்போம் எப்படியாவது. அதே சமயம் 7 கிலோ எடை வரைக்கும் இழுவிசை இருந்தால் தான் ரயிலோட பிரேக் நிற்கும்னு டெக்னிக்கலாக விவரிச்சிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள். ஆட்டோவில் கூட கர்ப்பிணிகளை இலவசமாக கூட்டிகிட்டு போக முன் வராங்க. அப்படி இருக்கிறப்ப கூட போன சொந்தக்காரங்க ஏன் கர்ப்பிணியை பத்திரமா பார்த்துக்கலன்னு தான் இப்போ கேள்வி எழுந்திருக்கு.